எண்ணெயில் பொரிக்காமல் சுட சுட தீரும் ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. அதுக்கு 1/2 கிலோ அளவு மரவள்ளி கிழங்க தோல் சீவிட்டு இது மாதிரி கிரேட்டரில் துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதை அப்படியே மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு கலந்து சேர்த்துட்டு இதில் 1 கப் அளவுக்கு தேங்காய், 1/4 கப் ரவை, 1/4 கப் பச்சரிசி மாவு சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. கலந்த பிறகு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க. அப்படியே ஊறட்டும். ஒரு 5 நிமிஷம் ஊறின பிறகு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். கிழங்குல இருக்க ஈரத்தன்மை பூரா ரவையும் அரிசி மாவு உறிஞ்சிடுச்சு. இப்போ இதில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கங்க. கூடவே நெய்யில் வறுத்த முந்திரி பாதாமையும் சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு சின்ன சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதில் எந்த அளவுக்கு உள்ளே சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபில் பண்ணி எடுத்து இது மாதிரி இட்லி பாத்திரம் இல்லை ஸ்டீமரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும். நல்ல மணக்க சுவையான ஆவி பறக்க ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. இது மாதிரி ஸ்கூல் விட்டு பசியோடு வர பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இன்னும் வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கிழங்கா கொடுத்தா அப்படியே சாப்பிட மாட்டாங்க.